நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவில் எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில், இந்த வசனத்தை தான் கவனிக்கணும். இப்போ ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அநேகருக்கு இன்றைக்கு பணம் இல்லை பிரச்சனை, வார்த்தை தான் பிரச்சனை. ஹலோ, இது ஒரு வெளிப்பாடாக வந்து கிடைக்கட்டும் உங்களுக்கு. ஒரே பண பிரச்சனைங்க இல்லை, பண பிரச்சனை இல்லை, இருதய பிரச்சனை, ஆவி பிரச்சனை. இந்த ஆவி மனுஷன்ல வார்த்தை இல்லாத பிரச்சனை. இந்த ஆவி மனுஷன்ல விசுவாசம் இல்லையா, அதான் பிரச்சனை. இந்த ஆவி மனுஷன்ல நம்பிக்கை இல்லையா, அதான் பிரச்சனை. இந்த ஆவி மனுஷன்ல வைக்க வேண்டியதை வைக்கலையா, அதான் பிரச்சனை. இந்த நல்ல பொக்கிஷ சாலையை நல்லவைகளால் நிரப்பலையே, அதான் பிரச்சனை. நம்முடைய இருதயம் தான் பிரச்சனை, நம்முடைய ஆவி தான் பிரச்சனை. இந்த இருதயத்தினர் தான் வாய் பேச வேணும், அந்த வாய் தான் பிரச்சனை, அந்த வார்த்தை தான் பிரச்சனை. இப்ப பாருங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன், எல்லாம் சொல்லுங்க நல்லா, பொண்ணு கிடைக்கும்ல, பொண்ணு விளையும். பொன் விளையிற பூமியாக உண்டாக்கி இருக்கிறாரு. அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன், நிறைய பேர் பொண்ணு கெட்டதுன்றாங்க. பைபிளில் வாசி காமிக்கிற பொன் நல்லது. அந்த தேசத்தின் பொன், கர்த்தர் உண்டாக்குன கோல்டு நல்லது. நல்ல கோல்டை தான் உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்க தப்பான கோல்டை வாங்கிட்டு, இவர் உண்டாக்குன கோல்டு நல்ல கோல்டு. கோல்டு கெட்டதுன்னு கர்த்தர் சொல்லலை, கோல்டு நல்லதுன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் உண்டாக்குனது எதுவுமே கெட்டது கிடையாது. யாராவது கோல்டு கெட்டதுன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க, கோல்டு நல்லதுங்க, கர்த்தர் உண்டாக்குனாரு. ஹலோ, எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அமைதியில் ஆயிட்டீங்க. சிலர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, கோல்டு நல்லது தாங்க, ஏன்னா கர்த்தர் தான் கோல்டை உண்டாக்குனார். பைபிளே சொல்லி இருக்குது கோல்டு நல்லதுன்னு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது, இந்த பொன் நல்லது. சரி, இதெல்லாம் உண்டாக்குனார் கர்த்தர். இதெல்லாம் இதில் என்னன்னா, இதுதான் ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்தை பார்க்கும்போது உலகம் முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனம், எப்படிப்பட்ட தரிசனத்தை கடவுள் வச்சிருந்தாருன்றது நமக்கு விளங்குது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும், ஒரு முனை தொடங்கி இன்னொரு முனை வரைக்கும் எப்படி இருக்கணும். ஏதேன் தோட்டம்ங்கிறது முழு உலகம் இல்லை, உலகத்தில் ஒரு சின்ன பகுதி. அது ஏதேன் தோட்டம், அழகான தோட்டம் ஆக்குனார். ஆக்கிட்டு இதை ஒரு சாம்பிள் மாதிரி மனுஷன் கொடுக்குறாரு. அது சொல்றாரு, இதை எடுத்து இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணு, உலகம் முழுவதையும் ஒரு முனை தொடங்கி இன்னொரு முனை வரைக்கும் இந்த ஏதேன் தோட்டம் மாதிரி நீ ஆக்கு. எப்படி இவன் ஆக்க முடியும்? இவரை மாதிரியே இவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இவனால் ஆக்க முடியும், இவனால் அதை பண்படுத்த முடியும், இவனால் அதை உருவாக்க முடியும், இவனால் அப்படி செயலாற்ற முடியும். இவன் நினைச்ச அந்த உலகம் முழுக்கையும் அப்படி ஆக்கிவிடலாம். அப்ப ஏதேன் தோட்டத்தில் நான் மனுஷனை எங்க வச்சாருன்னு வாசித்தேன். 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? மனுஷனை 7ஆம் வசனத்தில் உண்டாக்குனாரு. 8ஆம் வசனம் சொல்லுது அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தாரு. அந்த தோட்டத்தில் என்ன இருந்ததுன்னு அதுக்காக 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தேன். பொண்ணு முதற்கொண்டு பொன் விளையிற பூமியா, செல்வ செழிப்பான ஒரு இடமா இருந்தது. ஆகவே நான் சொல்லுகிறேன், Adam was created in abundance and to live in abundance. மனிதன், ஆதாம்னா மனிதன் செல்வ செழிப்பிலே வாழும்படியாகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறான், செல்வ செழிப்புக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்களும் நானும் செல்வ செழிப்பிலே வாழும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் தரித்திரத்தில் வாழும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஏன் கஷ்டமா இருக்குது? ஏன்னா அப்படி உண்டாக்கப்படலை. நீங்க காசு இல்லாமல் வாழ உண்டாக்கப்படலை, சாப்பாடு இல்லாமல் வாழ உண்டாக்கப்படலை. அரையும் குறையுமா அரை வைத்து கஞ்சி அண்ட ஒரு குடிசைன்னு வாழ உண்டாக்கப்படவில்லை. அப்படி உண்டாக்கப்பட்டிருந்தா சந்தோஷமா வாழ்வீங்க. அப்படி உண்டாக்கப்படாதனால தான் எல்லாம் அதுல இருந்துகிட்டு கஷ்டப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்படி இருக்குது வாழ்க்கைன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அப்படி உண்டாக்கப்படவில்லை. மனுஷன் மேலே வர்ற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான். மனுஷன் செல்வ செழிப்பில் வாழ்கிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. வாழ்க்கையின் அந்த ஒரு பகுதி அவன் சரிப்படுத்த வேண்டும்.
இல்லைன்னா அவனால் நல்லா இருக்க முடியவே முடியாது. அவனுக்கு வந்து நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு, உனக்கு நல்ல மனைவி இருக்காப்பா, போதும்பா, நீ இந்த ஒரு குடிசையில் இருந்து அரை வயிற்று கஞ்சி போதும், மனைவி தான் நல்ல மனைவி ஆச்சுன்னா அவனுக்கு கேட்காத. அவனுக்கு மனைவி நல்லாவும் வேணும், காசும் வேணும், வெள்ளியும் பொண்ணும் வேணும்பா அவன். ஏன்னா அவனுக்கு அப்படிதான், அவன் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் எல்லாமே நல்லா இருக்கணுன்றபடி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அவன். அதனால தம்பி, உனக்கு ரட்சிப்பு இருக்குது, பரலோகம் போனினா நீ தங்க வீதியில் நடப்ப, அதனால சந்தோஷமா வாழு நீ இந்த உலகத்துல. இங்கே ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல, குடிசையில் இருந்துட்டு போனா அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அப்படி உண்டாக்கப்படவில்லை. அவன் அப்படி உண்டாக்கப்பட்டா அவன் இருந்துருவான். அப்படி உண்டாக்கப்படாததுனால அவனால் அப்படி இருக்க முடியாது. மீனை கொண்டு வந்து வெளியே விட்டா அப்படி மீன் தவிக்கும். அது மாதிரிதான் அவன் எப்படி உண்டாக்கப்பட்டானோ, தண்ணியில் இருக்க முடியாது மீன் உண்டாக்கப்பட்டது. இவன் செல்வ செழிப்பில் வாழ முடியாது உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ மனுஷனை கொண்டு போய் செல்வ செழிப்பான ஏதேன் தோட்டத்தில் விட்டாதான் அவன் சந்தோஷமா இருப்பான ஒழிய, அதை விட்டு வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அவனால் சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? அப்ப நான் சொல்லுகிறேன், இயேசு எதற்கு வந்தார்? அந்த ஏதேன் தோட்டத்துக்கு திரும்ப கொண்டு போறதுக்கு வந்தாரு. திரும்ப கொண்டு போறதுன்னா அந்த ஏதேன் தோட்டத்துக்கு நம்மளை கொண்டு போக முடியாது. அதனால ஏதேன் தோட்டத்தை கொண்டாந்து இருதயத்தில் வைக்கும்படியாய் வந்தார். ஏதேன் தோட்டத்தை இருதயத்தில் வச்சு அந்த ஏதேன் தோட்டத்தை உங்கள் வாழ்க்கை முழுக்க அதனால நிரப்பும்படியாக இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷ சாலையாக இந்த இருதயத்தை வைத்து இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையே நீங்கள் ஏதேன் தோட்டத்தை போல ஆக்கும்படியாக வந்தார். ஹலோ, இருக்கிறீங்களா? இதை ஒரு வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவை ஏன் நடந்தது? இயேசு எதுக்கு வந்தார்? மீட்புக்காக வந்தார். மீட்புனா என்ன? இதுதான் மீட்பு. இதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ பாருங்க, ஆதாம் வந்து பாவம் செஞ்ச உடனே ஒரு மாதிரி தரித்திர கட்டுக்குள்ளாக அவன் போய்விட்டான், தரித்திரத்துக்குள்ளாக போய்விட்டான். இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய விடுதலை வந்து இந்த ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்குது, ரட்சிப்புக்கு ஒரு காட்சியாக இருக்குது, அது எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒரு மோசே என்கிற ஒரு விடுதலை ஆக்குகிறவனை அனுப்பித்தார். நமக்கு இயேசு என்கிற ஒரு விடுதலை ஆக்குகிறவரை அனுப்பி இருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் ஒரு காட்சி, நம்முடைய ரட்சிப்பை குறித்த ஒரு காட்சி. சரி, மோசேயை கொண்டு இஸ்ரவேல் மக்களை விடுவித்தாரு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரு, தரித்திரத்திலிருந்து விடுவித்தாரு, வெளியே கொண்டு வந்தார். எங்கே கொண்டு போறார்? கானான் தேசத்துக்கு கொண்டு போறார். கவனிச்சிங்களா? எங்கே கொண்டு போறாரு? ஏதேன் தோட்டம் மாதிரி தான். அந்த கானான் தேசம் என்ன? வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம். ஏன் காமிக்கிறேன்னா, ரட்சிப்புக்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்குது. ரட்சிப்புனா வெறும் பாவ மன்னிப்பு, அவ்வளோதான் ரட்சிப்புன்னு நினைச்சக்கூடாது. எங்கே கொண்டு போறார் பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், எல்லாம் சொல்லுங்க, கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். கடகடன்னு வாசிட்டு போயிடக்கூடாது, அதுதான் நிறுத்தி நிறுத்தி வாசித்தேன். கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், சந்து பொந்து இல்லை, கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். எப்படி மைண்டு வேலை செய்து பாருங்க கர்த்தருக்கு. நம்ம இந்த அற்ப மைண்டை மாற்றணும் தயவு செய்து. கர்த்தர் அடியேனுக்கு ஒரு சந்து பொந்த கொடுத்தா போதையா? எந்த பைபிளை வாசித்தீங்க நீங்க? தப்பான ஒரு பிரசங்கத்தை கேட்டு வர்றீங்க, தப்பான ஒரு காரியத்தை மனசில் வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை. அது சொல்றாரு, நீ கட்டல, இவன் கட்டலன்னா எப்படி? அது நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன்றார். உனக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஆதாம் அவன் கட்டினானா ஏதேன் தோட்டத்தை? ஆதாம் அவன் உண்டு பண்ணானா ஏதேன் தோட்டத்தை? நான் சொல்றேன், ஆதாம் உண்டு பண்ணவில்லை, கர்த்தர் அவனுக்காக உண்டு பண்ணினார். எந்த கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை மனுஷனுக்காக உண்டு பண்ணி அவனுக்கு கொடுத்தாரோ அதே கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தோடனே அவர்களுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். கானான் தேசத்தில் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. முதல்ல யாரும் மனுஷனே கிடையாது, ஆதாமுக்கு முன்னால யாரும் மனுஷன் கிடையாது. ஆகவே கர்த்தரை ரெடி பண்ணி வச்சார் ஏதேன் தோட்டத்தை. இப்ப வந்து பாவிகள் நிறைய இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்றாரு, என்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த பாவிகளை விட்டு நல்ல பெரிய பட்டணமா
வசதியான பெரிய பட்டணமா கட்டி ரெடி பண்ணி வைக்க சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் வந்து இருக்கிறதுக்காகன்றார். ஹலோ, அப்ப அவரே ரெடி பண்ண வேண்டியதா போச்சு. இப்ப இவனை விட்டு ரெடி வாழ வாங்கிக்கிறேன்றார். இருக்கீங்களா? துன்மார்க்கனுடைய ஆஸ்தி யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? அது அங்க இருந்தா வருது. ஏன்னா முதல்ல ஆஸ்தியெல்லாம் அவர் ஏற்படுத்தி வச்சுட்டாரு. ஏன்னா யாரும் கிடையாது, அவர் ஏற்படுத்தி வச்சாரு. அப்புறம் இவன் மனுஷன் பாவம் செய்ததுனால பிசாசு கையில் கொடுத்தா, அதனால அது துன்மார்க்கன் கையில் போய் மாட்டிக்கிச்சு இதெல்லாம். இப்போ என்ன சொல்றாரு? நான் வந்து அதை கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அதை அந்த துன்மார்க்கனுடைய ஆஸ்தியெல்லாம் கொண்டு வந்து நீதிமாண்டி கையில் கொடுத்தாங்க. அதனால துன்மார்க்கர்களுக்கு சொல்லுகிறேன், சீக்கிரம் ரட்சிக்கப்படுங்கள், இல்லைன்னா காலி ஆயிடும். கையில் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்களுக்கு கொடுக்க போகிறார் என்று வேத வசனம் போதிக்கிறது. ஏன்னா அங்கே தப்பான ஆள்கையில் போய் உட்காந்துட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் மாற்றி உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர்றேங்கிறார். இப்போ நான் போய் எல்லாம் முதல்ல இருந்து உண்டாக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் போய் வெள்ளியும் பொன்னியெல்லாம் பூமி கடியில் வச்சு, நிலக்கரியெல்லாம் வச்சு, எண்ணெயெல்லாம் பூமி கடியில் வளர்த்தெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் சிருஷ்டிக்க வேண்டியதில்லை. எல்லாம் ரெடியாக இருக்குது. இவன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறான். அதனால பிடிச்சி வச்சிருக்கிறத டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர்றேன்றார். விளங்குதா? கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும். அந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் அதெல்லாம். கிணறுலாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. தண்ணி கிண்டி எல்லாம் ரொம்ப கரெக்டாக அவன் வெட்டி வைக்கிற சொல்றேன்றார். எல்லாம் அவன் செஞ்சு வைப்பான். வேலையெல்லாம் வந்து சாப்பிட்றதெல்லாம் நம்மளுதுன்றார். உனக்காக நான் ஏற்படுத்தி வைக்கிறேன். ஏதேன் தோட்டத்தை எப்படி ரெடி பண்ணணும், அது போல உனக்கு கானான் தேசத்தை ரெடி பண்ற. கர்த்தர் பாருங்க எப்பவுமே ரெடி பண்றேன்றார். நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ண கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்பா, ஏதேன் தோட்டத்தை நான் ரெடி பண்ணேன், அதே போல இப்போ உனக்கு கானான் தேசத்தை ரெடி பண்றேன். நான் சொல்றேன், அதே தேவன் தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு என்று ரெடி பண்ணி இருக்கிறார். மீட்புனா என்னன்னு பைபிள் மூலமா காமிக்கிறோம். இதுதான் பைபிள்ல இருக்கிற மீட்புங்க. இழந்தான் ஆதாம் எல்லாத்தையும், அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்காக இயேசு வந்தார். இதுக்காக தான் எல்லா வேலையும் நடக்கிறது, இதுக்காக தான் எல்லாம் செய்யறாரு. எப்படி ஆதாமுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாரோ அதுபோல நமக்கும் எல்லாத்தையும் அவரு ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது நான் போய் சம்பாதிக்கிற ஒன்று அல்ல, அவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒன்று. அவர் எல்லாத்தையும் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனால, ஏதேனும் அவர் ஏற்படுத்தினார், கானானை அவர் ஏற்படுத்தினார், அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதுனால நான் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியது. அதனால்தான் விசுவாச போதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. நான் போய் கட்ட வேண்டியது கிடையாது, நான் போய் வெட்ட வேண்டியது கிடையாது, நான் போய் ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது. ஆசீர்வாதங்கள் எனக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்னன்னா விசுவாசம். அதனால தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லி இருக்குது, அதே நேரத்தில் ஆபிரகாமின் விசுவாசம்னு சொல்லி இருக்குது. ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டார் கர்த்தர். ஆபிரகாம் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அப்ப இவன் போய் தேசத்தை உண்டாக்க போறானா? இவன் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண இல்ல. அவர் சொல்ற, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ அங்க போ, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். அதே போலதான் நமக்கு எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப அவர் ரெடி பண்ணதுனால நான் என்ன பண்ண வேண்டும்? நான் பேசுகிற ஆவியாயிருக்கிறேன். நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் பேசி தேவன் எனக்காக ஏற்படுத்தினவைகளை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நான் போய் கடந்து நான் பிரயாசப்பட்டு நான் வந்து என்னத்தையோ வெட்டி முறிச்சு நான் தந்திரம் பண்ணி மந்திரம் பண்ணி பண்றதில்ல. ஹலோ, இருக்கீங்களா? நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தின ஆசீர்வாதங்களை நான் விசுவாசிக்க வேண்டும். நான் பேசுகிற ஆவியாயிருக்கிறேன், நான் அதை பேச வேண்டும். அதனால்தான் சொல்லி இருக்குது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன்
சொன்னபடியே ஆகும். ஏன்? அப்படிதான் உண்டாக்கிட்டார் அவனை, அப்படிதான் ஆக்கியிருக்கிறார். அப்படிதான் மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும். அத்தி மரத்தை பார்த்து சபிச்சுட்டு, இந்த பாரு நான் இயேசு, நான் வானத்திலிருந்து வந்தவன், ஆகவே நான் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லல. அது பார்த்து சபிச்சுட்டு சொல்றாரு, அவன் சொல்றான், ஆண்டவரே நீ சபித்த அஸ்தி மரம் பட்டு போயிட்டுன்றான். உடனே சொல்றாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள், நீயும் அதே மாதிரி விசுவாசத்தை உடையவனாயிருன்றார். சொல்லிட்டு சொல்றாரு எவனாகிலும். அப்ப என்ன சொல்றாரு? நான் சபிக்கிறது மட்டும் இல்லை, அத்தி மரத்தை நான் சொன்னா மட்டும் அது ஆகாது, நான் சொல்லி ஆகிறது மட்டும் இல்லை, நீ சொன்னாலும் அது ஆகும். நீ மட்டும் இல்லை, எவன் சொன்னாலும் ஆகும். மனுஷனாய் பிறந்தால் எந்த ஜாதி, மதம், குலம், கோத்திரம் எதுல சேர்ந்தவளா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னா ஆகும். அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார் உங்களை. அப்ப கிறிஸ்தவம் என்கிறது இதுல பாருங்க, பெரிய வித்தியாசம் இருக்குது. எல்லா மார்க்கத்திலையும் நல்ல காரியங்களை போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? களவு செய்யாத, பொய் பேசாத, கொலை செய்யாத, திருடாத, தீங்கு செய்யாத போதிக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவத்திலையும் அதை போதிக்கிறோம், அதே தான் நாமளும் நம்புறோம். அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஹலோ, அவங்களும் அதுதான் போதிக்கிறாங்க, நம்மளும் அதுதான் போதிக்கிறோம். எல்லாரும் அதானே போதிக்கிறாங்க. எல்லாம் நல்லதுதான் போதிக்கிறாங்க. திருடாத, பொய் சொல்லாத, தீங்கு செய்யாத, இதுதான் எல்லா மத மார்க்கத்திலையும் உள்ள போதனைகள். கிறிஸ்தவத்தில் என்ன மேன்மை, கிறிஸ்தவத்தில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்தவம் வெறும் இந்த அறநெறிகளை போதிக்கிற மார்க்கம் அல்ல. இது மனிதனை குறித்த ஒரு வெளிப்பாடு, மனுஷன் யார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு. ஹலோ, இருக்கீங்களா? இங்க வெறும் இந்த நல்ல போதனைகள் மட்டுமல்ல, மனுஷன் யார் என்பதை குறித்த வெளிப்பாடு. மனுஷன் யார்? தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன், அவன் பேசுகிற ஆவி. ஆகவே மனுஷன் மலையை பார்த்து கூட பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி அவன் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அதுதான் மனுஷன். மனுஷன் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். கடவுள் அப்படிப்பட்டவர். அவர் சொல்லி சொல்லிதான் எல்லாம் ஆயிற்று. மனுஷன் சொல்லியே ஆகும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் சொன்னபடி ஆகும். ஆகவே உங்களுக்கு அது தெரியுமா? இன்னைக்கு ஏன் மனுஷனுக்கு அது தெரியலன்னா, கடவுளை அவனுக்கு தெரியல, அதனால தன்னை அவனுக்கு வழங்கல. கிறிஸ்தவத்தில் என்னன்னா, மனிதனை குறித்த வெளிப்பாட்டை நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, நல்ல நெறிமுறைகள் எல்லாம் போதிக்கிறோம். ஆனா அதுக்கு மேல என்ன போதிக்கிறோம்? மனிதனை நீங்கள் யார் என்பதை குறித்த வெளிப்பாட்டை போதிக்கிறோம். நீங்கள் யார்? நீங்கள் செல்வ செழிப்பிலே வாழ வேண்டியவர்கள். நீங்கள் யார்? இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் யார்? இதுக்கு எல்லாத்துக்கும் மேனேஜர்ஸு, ஸ்டூவர்ட்ஸு, ஓனர்ஸு. நீங்கள் எல்லாரும் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள். நீங்கள் சொந்தம் பாராட்ட வேண்டியவர்கள். எப்படி நீங்கள் வாழ வேண்டும்? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் பேசி இப்படி தான் நிர்வாகம் பண்ண வேணும் இந்த பூமியை. இந்த பூமியில் இருக்கிறவைகள்லாம் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேச வேண்டும். உங்களுக்கு ஒன்று பிடிக்கலையா? வாழ்க்கை போகிற விதம் பிடிக்கலையா? வாழ்க்கை இருக்கிற விதம் பிடிக்கலையா? உங்களுடைய வாழ்க்கை பிடிக்கலையா? உங்களுடைய தொழில் நடக்கிற விதம் பிடிக்கலையா? உங்களுடைய குடும்பம் இருக்கிற விதம் பிடிக்கலையா? உங்களுடைய வாழ்க்கை போகிற திசை பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? நீங்கள் தான் அங்கே பெரிய மாஸ்டர் மாதிரி நின்று கொண்டு உங்களுடைய வாயின் வார்த்தையினாலே பேசுகிற ஆவியாகி நீங்கள் காரியங்களை மாற்ற வேண்டும். உலகத்தை மாற்றுகிறவர்கள் நீங்கள். எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. வார்த்தை தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அதிகாரம் உள்ளது. அதை பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வார்த்தையினால் மாற்றப்படுகிறது. வார்த்தையினால் மாற்றப்பட முடியாத ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளோ பெரிய சக்தி. வார்த்தையினால மாற்ற முடியாத ஒன்று என்று எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஜனங்களை உங்கள் வார்த்தை முக்கியம் இல்லை அப்படிங்கிற விதத்தில் எண்ணெய் வைத்து விட்டான். நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் கூட பாருங்க, அவருடைய வார்த்தை முக்கியம் என்கிறத அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, இந்த வார்த்தையை பற்றி. ஒரு நல்ல கிறிஸ்தவர், நல்ல மனுஷன், எத்தனையோ வருஷமா கிறிஸ்தவர்களாக இருந்து பிரசங்கம்லாம் பண்றவர். அவர் சொல்றாரு, ஆமா இதான் பிரசங்கமா? எல்லாம் வார்த்தையில தான் வச்சுட்டாரா கடவுள்? எல்லாம் நம்ம வாயில் வார்த்தையில தான் இருக்குதா? நான் நம்ப மாட்டேன். எப்படியே சொன்னார்.
நான் நம்ப மாட்டேன். இது எப்படி இருக்குதுன்னா, இது என்ன பெட்ரோல் போட்டால் தான் ஓடுமா காரு? நான் நம்ப மாட்டேன். நம்பாதீங்க, ஓடாது. இது ஏதோ பெட்ரோல் இருக்கிறதுனால ஓடிட்டு இருக்குது, அது முடிஞ்ச உடனே அங்கேயே நிற்பீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஓடாது. அப்புறம் ஓடலைன்ன உடனே என்ன சொல்கிறது? ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவோ, என்னென்னமோ நடக்குது, நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும். என்னமோ ஆண்டவரே, இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, அப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, எல்லாம் நஷ்டமா பாச்சு ஆண்டவரே, எல்லாம் போச்சு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இவர் பெரிய தயாள கர்த்தர். இவர் கர்த்தர் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு, கர்த்தர் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய வியாபாரத்தை கெடுத்து, இவருடைய குடும்பத்தை கெடுத்து, எல்லாத்தையும் கெடுத்து, எல்லாத்தையும் மோசம் போக்கி, எல்லாத்தையும் இவருக்கு நஷ்டப்படுத்தி, இவரை ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டி ஆக்கிட்டாரு. ஆனாலும் இவர் கர்த்தரை விடாமல், ரொம்ப அவ்வளோ பெரிய யோகியர் இவர். அவர் சொல்றார், ஆனாலும் கர்த்தாவே நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயமாகிய பொக்கிஷசாலையிலிருந்து பொல்லாத வேலை கொண்டு வருகிறான். அப்படிதான் கொண்டு வந்துருக்கிற பொல்லாத வேலைலாம் வாழ்க்கையில். அதை சரி பண்ணும். முதல்ல அந்த இருதயத்தை முதல்ல சரி பண்ணி, இருதயத்தை நிறைவேனால் வாய் பேசுது, வாயை சரி பண்ணி, அப்புறம் தான் எல்லாம் நல்லா நடக்கும். ஹலோ, அதை விட்டு போட்டு ஏதோ கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும் போகட்டும், இந்த போனால் போகட்டும் போடா பிலாசபி பாருங்க. நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. கடைசியில் அவங்களும் அதான் சொல்கிறாங்க, நம்மளும் அதான் சொல்கிறோம். பெரிய கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன் நான், ஆமாம் போனால் போகட்டும் பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இப்படி தான் இருக்கணும்னு இருக்காரு. நீ இருதயத்தை சரிப்படுத்தி, வாயை சரிப்படுத்தி, எல்லாத்தையும் சரிப்படுத்திடலாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், ஏதேன் தோட்டத்தை உனக்காக உண்டாக்குனேன், கானான் தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்காக உண்டாக்குனேன். நான் சொல்கிறேன், உனக்காக மீட்பை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த மீட்பில் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தெல்லாம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டார், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார். இது நேற்று இன்னைக்கு ஏற்படுத்தினது இல்லை, ஆபிரகாமின் காலத்திலே ஏற்படுத்தினது. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க இன்னைக்கு? இதை பெற்று அனுபவிப்பேன் என்கிறதுல உறுதியாயிருங்கள். நீங்கள் செல்வ செழிப்புக்கு சொந்தக்காரர். அதை இந்த பூமியில நான் அடைந்தே தீருவேன். கர்த்தருடைய நோக்கத்துக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் வச்சு அதை என்ன பண்ண போறான்? அக்கிரமம் பண்ணிட்டு இருக்க போறான். நம்ம கையில இருந்தா என்ன பண்ண போறோம்? கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற போறோம். அது நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கடவுளுக்காக வைக்கப்பட்டிருக்குதுங்க. எல்லாம் கர்த்தருக்காக வைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுக்கு நம்ம இன்சார்ஜாக வச்சிருக்கிறார் கர்த்தர். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம வச்சிருக்கிறாரு. அது நம்ம கையில் வர வேண்டும். இதை நான் பெற்று அனுபவிப்பேன்ற ஒரே தீர்மானத்தோடு இருங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுடையது. ஆமென். ஹல்லேலூயா.